ஆண்டு வரக்கூடிய பிரகதீஸ்வரர் இலங்கேஸ்வரர் பெற்ற சிறப்பு மந்திரி மகோதரா யாரு வளர்த்துன்னு கண்டிப்பா வாஜா இருந்தா சத்தியமா வீட்லயே தூங்கிட்டு போனாங்க. இந்த போது எனக்கு அப்படியே மூத்திரம் வந்துடும். பண்ணி வந்துக்குது கடை பண்ணியில பொட்ட பண்ணியா பண்ணி ஒரு வாசம் நானே பேசுறேன் தெளிவா வருதா? இந்த நலுக்கா எருமாடுக்கு மூச்சு வாங்குற மாதிரி வாங்குது. நேத்துக்கு கத்தனன்ற எவ்வளவு கத்தனாலும் அந்த 2000 ரூபாய் தான் வாங்கி போறேன். யாரா யா தெரியாதா? இத கண்டிப்பா வாஜாரா கண்டிப்பா வாஜாரா கிளாமு கண்டிப்பா வாஜாரா ஒண்ணு மூச்சு வாங்கிட்டு நல்லா கேளு. நீ முதல்ல மூச்சு வாங்க. ஆமா எருமாடு நாங்க ஏறி என்னுடைய நாடியோடு என்னுடைய நகராடி என்னுடைய தாயாடி என்னுடைய தந்தையாடி எந்த நாடு? எந்த நாடா? எந்த நாடு சொல்றா பாடு. யாரு பாடு? ஆனா கூட வாங்கி போய் வாங்க என்ன பண்றீங்க? நாடியா தூக்குறாங்க. ஏன் காட்டி கூட தீக்கு ஆள் இல்ல. ஐயா ஐயா தெரியுமா என்னுடைய நாடு தென்னிலங்கை தென்னிலங்கை ஆளக்கூடியவன் ஈஸ்வர பட்டம் பெற்றவன் ராமேஸ்வரன் பிரகதீஸ்வரன் இலங்கேஸ்வரன் அப்படி இருக்கு. அஞ்சந்தரம் கோயில் ஆயுது இல்லையா? அப்படி இருக்க அப்படி இருக்க தாயார் தந்தையார் என் உடன்பிறந்த சகோதரர் ஓ சாட்டா யாருக்கு போறதுன்னு கேக்குறீங்க? அவ்வளவுதானே. நான் நல்லா பிடிப்பேன். நீங்க எந்த தேவடாளுக்கு போறீங்க? யாருக்கு போறதுன்னு கேக்குறியா? எந்த தேவடாளுக்கு போறியோ? எங்க அம்மா
சொல்றேன் கேட்டுக்க. ஆ, கேகேசி அம்மையார் சரிங்க. என்னுடைய தந்தை விக்கிரவாக முனிவர். பேருங்க வந்து உங்க அம்மா பேர்லாம் நல்லாதான் இருக்குது. உங்க அப்பா பேர் நான் மிச்சம் வைக்கிறேன். அடச்சே, விக்கிரவாக முனிவர். விக்கிரவாக முனிவருக்கும் கேகேசி அம்மையாருக்கும் முதல் தாபத்திலே பிறந்தவர். என்னுடைய பெயர் ராவணேஷ். என்னுடைய உருவம் எப்படி தெரியுமா? 10 தலை 20 கரம். ஐயோ 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 இப்ப பாக்கிறதுக்கே உன்னை பிடிக்குது. இன்னும் 10 தலைலாம் வச்சுக்கோ. சத்தியமா குறிக்கார மாதிரி 10 தலை 20 கரம் படித்து 9 நவகிரகங்கள். 9 நவகிரகங்கள். ஆமா, 9 நவகிரகங்கள் என்னன்னு சொல்லு. சொல்லுங்க ஐயா. சொல்லு. இல்ல. சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், அல்லாதகன், ராகு, கேது, செவ்வாய். லாஸ்ட் மட்டும் தான் தெரியும். எதற்காக தெரியுமா? இந்த 9 நவகிரகங்களையும் 9 படியாகத்தானே அமைத்து இதுல இருக்கக்கூடிய என்னுடைய ஆசனம் சிம்மாசனம். இந்த சிம்மாசனத்திலே அந்த படி மீது ஏறி சென்று ஆசனத்தில் அமர்ந்து கரத்திலே கதாயுதத்தை தாங்கி இந்த தென்னிலங்கை ஆண்டு வருகிறேன். ஆமாண்டா. சரிங்க. யாரு முதல் படி யார் தெரியுமா? சனி பகவான் தான். 9 நவகிரகங்களும் 9 படியாகத்தான் அமைக்கிறேன். என்னுடைய தென்னிலங்கை எவ்வளவு தூரம் தெரியுமா? 700 காதம். 700 காதம். 700 காதம். 1000 வீதி. 1000 வீதி. 1000 வீதி. வீதி ஒன்றுக்கு 108 சிவாலிங்கம். வீதி ஒன்றுக்கு 108 சிவாலிங்கம் அமைத்து என்ன செய்தேன்? காம்போஜராக பாடினேன். காம்போஜராக என்ன தெரியுமா? சங்கராவரணம். சங்கராவரணம். சக்கரி வரணும். யாரு வரணும்? இல்ல சங்கரி வரணும். சங்கராவரணம். அப்படி இல்லைன்னா காம்போஜராகம். காமாட்சி வரணும். காமாட்சி இல்ல, மீனாட்சி வரணும். அப்படி இருக்க என்ன செய்தேன்? என்னுடைய சரசிலே வெட்டி என்னுடைய கரத்திலே 20 கரத்திலே ஒரு கரத்தை வெட்டி என்னுடைய முதுகெலும்பை எடுத்து தண்டாகத்தானே பயன்படுத்தி என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய நரம்பை எடுத்து மேடையாக தொடுத்து என்னுடைய சிரசை தலபுறமாகத்தானே வைத்து செய்த தெரியுமா? காம்போஜராக பாடி அந்த ஈசனையே மெய்மறக்க செய்தேன். ஈசனையே மெய்மறக்க செய்தேன். அப்படி மெய்மறக்க செய்ததால் அந்த கைலாய மலையை வேரோடு பைக்கிலே தூக்க முடியல. எங்க நாயங்க இந்த மலையை தூக்குவேன். சிரிக்காத கைலாய மலை வேரோடு தெரிந்தேன். எப்படி தெரியுமா? என்ன செய்தேன்? ஈசனை குறித்து கவத்தில் அமர்ந்து 3.5 கோடி வரம் பெற்று 3.5 கோடி வரம் பெற்று அந்த கைலாய மலையை வேரோடு பேச்சு அறிய வேண்டும் என்று நினைத்து ஒரு கரத்தை விட்டு அதை தூக்கும் நேரத்தில் அந்த கைலாய அந்த சிவனுடைய இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமையவளகப்பட்டவள் என்ன செய்தார்? தன்னுடைய வலது கால் விரலால் ஒரு ஆயிடுச்சுடா. கைலாய மலை தூக்க முடியல. அப்போ ஒரு கரத்தை வெட்டி வீணையாக தொடுத்து காம்போஜராக பாடி ஈசனையை மெய்மறக்க செய்து கைலாய மலையை வேரோடு வேற்றறிந்தவன் அது மட்டும் அல்லாமல் தம்பியார் கும்பகர்ணன், விபூஷணன், எங்களுக்கு ஒரு தங்கை சூர்பனங்கை, அழகுமங்கை, ஒரே தங்கை. என் தங்கச்சி பாத்தீங்களா? என் தங்கச்சி நான் வந்து பார்த்தேன். தங்கச்சியா தெரியுமா? 2வது ஜாமத்திலே பிறந்தவன் தம்பி கும்பகர்ணன் பிறந்தான். 3வது ஜாமத்திலே பிறந்தவன் தம்பி விபூஷணன் பிறந்து 4வது ஜாமத்திலே ஒரே தங்கை
அழகு மங்கை ஆசை நங்கை யாரு சூர்பனங்கை சூர்பனங்கை என் காதல் வேற மாதிரி கேட்டு என்ன மாதிரி கேடுதா ஆமா கூத்தல வந்து கேட்கணும் தம்பி சூர்பனங்கை பிறந்து என்ன செய்தால் என்றால் அன்னவருக்கு 18 வயது ஆகியது தக்க பருவம் அடைந்த பிறகு அன்னவளுக்கு திருமணம் செய்து தெரியுமா என்னுடைய தந்தையுடைய கணவன் யாரு விப்பரசித்து என்ற ஒரு முனிவனுக்கு திருமணம் செய்து வைத்தேன். அப்படி திருமணம் செய்து வைக்கும் நேரத்தில் அவர்கள் இருவருக்கும் திருமணத்தை செய்து முடித்துவிட்டு என்ன செய்தேன் ஈசனிடத்து சென்று தபமாக தபம் இருந்து 3 கோடி வரத்தை பெற்று சந்திரவாள் பெற்று வந்தேன். சந்திரவாள் பெற்று வந்தேன். அப்படி சந்திரவாள் பெற்று வரும் நேரத்தில் அந்த ஈசனிடம் கேட்டேன், ஐயா இந்த சந்திரவாளுடைய மகிமை என்ன அப்படி என்று கேட்டதற்கு அவர் என்ன சொன்னாரு சொல்றா என்ன கேட்டதுக்கு என்ன செய்தார் என்றால் இந்த சந்திரவாள் ஆகப்பட்டது நீ எடுத்து செல்கிறாய் அல்லவா அப்போ யார் எதிர வந்தாலும் சரி அன்னவருக்கு பலி கொடுக்க வேண்டும். நீ வந்தாலும் சேர்த்தா பலி கொடுத்தால் அதுக்கு உயிர்த்து கொடுத்த ஆமா. அப்படி சந்திரவாள் பெற்று வந்த நேரத்தில் என் தங்கைக்கு திருமணம் செய்தது அல்லவா அன்னவருக்கு இருவரும் கணவன் மனைவியாக இருவரும் தாம்பத்தியத்திலே இருந்தது இல்லை. அப்படி பெற்று வரும் நேரத்தில் அண்ணன் சென்றாரே வரவில்லையே நமக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்ய வேண்டுமே எனக்கெல்லாம் என் தங்கைக்கு என்னுடைய மைத்தவர் புரியுதா அப்படி செய்யவில்லையே அண்ணன் வரட்டும் என்று காத்துக் கொண்டு இருக்க அப்படி சென்ற போது ஓடியாராண்டா என் மச்சான் விப்பரசித்து கையில் இருந்து வாழு அவருடைய சரசை துண்டித்து விட்டார். அவருடைய சரசை துண்டித்த பிறகு என்னுடைய தங்கை சூர்பனியாகப்பட்டவன் ஓட்டோட்டமாக ஓடிவந்து அண்ணா எனக்கு திருமணம் செய்து நான் இல்லற வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடவில்லையே என்னுடைய ஆசை என்னுடைய காம உணர்வு தீரவில்லையே என்னை சுமங்கலியாக இருந்தவளை அமங்கலியாக்க செய்து விட்டாயே அண்ணா இந்த இளமை கோலம் மாறவில்லையே என்ன என்று என்னிடத்தில் முறையிட்டார். என்னுடைய தங்கைக்கு என்னுடைய தென்னிலகையிலே ஒரு உரத்திலே பஞ்சவடிவை ஏற்படுத்தி அந்த இடத்திலே ஒரு ஆசிரமம் அமைத்து அப்படி ஆசிரமம் அமைத்து தங்கா இந்த பஞ்ச வடிவிலே நீ தங்கி இங்க தங்க வேண்டும். இந்த இடத்துல தங்கிய உடனே இந்த பஞ்ச வடிவிலே யார் வந்தாலும் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி அவர்களோடு நீ சல்லோகமாக இருக்க வேண்டும். சல்லோகமாக உடலுறவு கொள்ள வேண்டும். அப்படி உடலுறவு கொண்டு உங்களுடைய ஆசா பாசங்களை தீர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய காமங்களை அடக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி என்று ஒரு என்ன செய்வானா அண்ணன் கூட தங்கச்சி முடிஞ்சு ஆயிட்டா முடிஞ்சு அடிப்படை ஆச்சு வயசு இருக்க முடியுமா பேர் வரும் அதுதான் பஞ்சவடிவு ஏற்படுத்தி அங்கே ஆசிரமம் அமைத்து வருவார் போவார்கள் கட்டி பிடிச்சு உல்லாசமாக சொன்னேன். அப்படி அமைத்து அப்பேற்பட்டவன் இந்த தண்ணீரங்கை ராமனே கேட்டுங்க தங்கச்சி குத்துட்டு வந்துக்கிறாரு. இந்த உலகத்தில் என்னை விட வீரத்திலோ பலத்திலோ அடங்கிலோ சிறந்தவன் யாராக இருக்கத்தான் முடியுமா? சரி போகட்டும். இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் இறந்தவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும். அவருக்காக நம்ம மேடையில இன்று ஒரு இரவு நம்மளை வரவழைத்து நமக்கு அறுசுவை கொடுத்து கை நிறைய சொந்த காணிக்கை கொடுத்து இந்த நாடக கலையை வைத்திருக்கிறார்கள். இறந்தவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் நான் சொல்ல போகக்கூடிய கதையாகப்பட்டது. ஆனால் அந்த கதை இந்த நாடகத்தில் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இது திரேதாயுகம். முதல் யுகம் கிரேதாயுகம் 17,28,000 வருடம் கிரேதாயுகம். இரண்டாவது திரேதாயுகம் 12,96,000 வருடம். நான் சொல்ல பார்த்து யுகத்தினுடைய கதையை சொல்ல போற ராவணனா சொல்லல. ஒரு மனிதனா இறந்தவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் இந்த கதையை ஒரு 4 வார்த்தை சொல்ற கேட்டுங்க. பிறகு நாடகத்தை துவங்குறேன். எப்படி தெரியுமா?
சொல்லுங்க ஐயா. இறந்தவர் ஐயா ஏழ்மலை ஐயா அவர்கள் அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றார். அவருடைய பிள்ளைகள், அவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள், அவருடைய பேர பிள்ளைகள், அவருடைய மகள், அவருடைய மனைவி, இன்னும் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் அனைவர்களும் ஒரு மனிதர் இறந்தால், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவருடைய சடலத்துக்கு அழிவிடா. இப்ப நான் செத்துற மேடையிலே போயிட்டு வந்து எங்க கொண்டு போவேன்? எப்ப நடக்கும்? செத்துற எங்க கொண்டு போயிட்டு வந்தா என்ன செய்வாங்க? அடிச்சிடுவாங்க, இல்ல பதிச்சிடுவாங்க. ஆனால் இந்த உடலை விட்டு பொந்தி விட்டு இந்த ஆன்மா பிரிகிறதே, இந்த ஆன்மாவுக்கு மட்டும் அழிவு கிடையாது. அப்ப எங்க போவையா? பிறப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். அன்று அயன் பிரம்மதேவன் எழுத்த தலை எழுத்தை மாற்ற யாரால முடியாது. அப்படி இருந்த போதிலும் இந்த ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. இன்று 15ஆம் நாள் நடப்பு, 16ஆம் நாள் காரியம். அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருப்பார், எப்படியெல்லாம் செல்வங்களை சம்பாதித்திருப்பார், எப்படியெல்லாம் உழைத்திருப்பார். இப்பேற்பட்ட அன்னார் அவர்கள் சாருப 4ஆவது அடைந்திருக்கிறார். எப்படி தெரியுமா அடைந்திருக்கிறார்? சொல்லக்கூடிய கதை ரோபரி யுகத்துல ஒரு பகுதி சொல்ல வர ராவணனா சொல்ல ஐயா உங்க கொசம் ஒரு மனிதனா சொல்றேன். மகாபாரதத்தில் பாண்டு மன்னனுக்கும் தேவிக்கும் ராஜாக்கள் பிறந்தார்கள். ஆமாடா, எத்தனை பேரு? பாண்டு மகாராஜன் 2 பொண்டாட்டி. ஆமா, குந்தமாதேவி பிறந்து 3 புள்ள, தருமன், பீமன், அர்ஜுனன். மாத்ரா தேவி பிறந்து நகுல சகாதேவன். அப்படி 5 பிள்ளைகள் பிறந்து என்ன செய்தார்கள்? வளர்ந்த பிறகு அவருடைய தந்தையா இருக்கக்கூடிய பாண்டு மகாராஜன் இறந்து சொர்க்கமும் அடையவில்லை, நரகமும் சேரவில்லை. சொர்க்கமும் சேராதல், நரகமும் அடையாமல் தேவலோகத்திலே பாபா பட்சியாகத்தானே தொங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படி தெரியுமா? வாயாலே தின்னுவது, வாயாலே கக்குவது, அப்படி வவ்வா பட்சியாகத்தானே தொங்கிக் கொண்டு இருக்கும் நேரத்தில் தஞ்சாரி நாரத மகாமுனிவர் கண்ணி வைக்கும் நேரத்திலே உலகங்களில் சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர் என்ன செய்தார் என்றால், உலகில் சுற்றி வரும் நேரத்திலே நாரத மகாமுனிவரே, நானும் இறந்து நரகமும் சேரவில்லை, சொர்க்கமும் சேரவில்லை. என்னுடைய பிள்ளைகள் இந்திர பிரசவத்திலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் சொல்லக்கூடிய ஆகியோர் ராஜாக்களிடத்தில் சென்று உன் தந்தையாக இருக்கக்கூடிய பாண்டு மகாராஜன் இறந்து சொர்க்கமும் சேரவில்லை, நரகமும் சேரவில்லை, அவ்வா பட்சகதான் தொங்கி கொண்டிருக்கிறார். அதனால் என் பிள்ளைகளிடத்தில் சென்று யாவரும் செய்யத்தக்க முடியாத யாகம் அப்படி இருக்க தர்ம ராஜசூய யாகம். அப்படி ராஜசூயாக செய்து முடித்தார். உன் தந்தையா இருக்கக்கூடிய பாண்டு மகாராஜன் ஆமா, அப்படி என்று நினைத்து இவர் இன்றெடுத்த செல்வங்களும் இவருடைய பங்கும் பங்காளிகள், இவருடைய உடன் பிறந்த சகோதரர்கள் அனைவர்களும் இன்று நாடகம் வைத்திருக்கிறார்கள். அப்படி நாடகம் வைத்திருக்க போது ராஜசூயாகம் என்றால் என்ன 5 ராஜாக்களுக்கும் தெரியாது. 5 பேருக்கும் தெரியாது. அப்படி 5 பேர் தெரியாவிட்டாலும் இவர்கள் 5 பேரு திரௌபதியோட 6 பேர் சென்று எங்க போனாங்க? பகவான கூப்பிடுறாங்க. ஆமா, அவருக்குதான் தெரியும். அவர்தான் சாட்சான் எம்பெருமான் பகவானை அழைத்தால் இதற்கு யாதாக மோட்சம் கிடைக்கும், ராஜசூயாக செய்து முடித்து கீர்த்தி பெற்றால் இவருடைய தந்தைமார்கள் வீர சொர்க்கம் அடைவார். அப்படி என்று சொல்ல பகவானை அழைக்க பகவானாகப்பட்டவர் வந்தார். ராஜசூயாக செய்ய வேண்டும் ஐயா, உங்களுக்கு தெரியாது எதுவே கிடையாது அப்படி என்று உரைக்க, ராஜசூயாக எனக்கு தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. கபட நடக சூழ்ச்சனன், அவருக்கு தெரியாத உலகத்தில் எதுவுமே கிடையாது. அப்படி இருந்த போதிலும் ராஜசூயாக செய்து முடிக்கணும், என் தந்தை வீர சொர்க்கம் அடையணும் அப்படின்னு சொல்ல. ஏனென்றால் அவர் ஏற்கனவே ஒருத்தர் உதவ வாங்கிக்கிறார். அது நம்மள மாரி. ஆமா, எங்க மாரி டெலிவரி சாவரி விட்டணும். வரக்கூடிய
சராய சராசந்தன். சராசந்தன். அவனுடைய யார் தெரியுமா? யாரு? அவனுக்கு தாய் 2, தகப்ப 1. மகத தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மகத மன்னன் கற்பிணி பொற்பிணி வயிற்றிலே 2 பிள்ளைகளாகத்தானே பிறந்தார்கள். சண்டை கௌசகர் மாங்கனியை கொண்டு எப்படி ஒரு கால் ஒரு கை, ஒரு கால் ஒரு மூக்கு, ஒரு கண்ணு, ஒரு கை ஒரு கால், ஒரு கண்ணு ஒரு மூக்கு, இப்படியாக பிறந்து கற்பிணி பொற்படிக்கும் மகத மன்னனுக்கும் இது பிளவாக பிளந்து இந்த குழந்தையை கொண்டு போய் கொடுத்தார்கள். கொடுத்த உடனே இது என்ன பண்ணா, யாரு மகத மன்னன் சரவாடையில கொண்டு போய் கடாச்சிட்டான். சரவாடையில கொண்டு போய் கடாச்சினால அன்றைய தினத்திலே காளிகாதி எழுதியாகப்பட்டவள் சரதேவியாகப்பட்டவள் வளவராடா மணி 12 ஒரு மணிக்கு வளவரும் நேரத்தில் இந்த குழந்தை நரபாடு வீசுகிறது. அப்படி என்று நினைத்து இந்த ரெண்டு கையால் இந்த 2 குழந்தை எடுத்து பிசிக்கலாம் பசியாருக்கு நினைச்சு ஒன்னா சேர்த்ததுன்னா ஒன்னா ஒட்டிக்கிறதுனால சரதேவி அனுப்பட்டதா அப்பேற்பட்ட சராசந்தன் சரதேவிக்கு பூஜை செய்ய வேண்டும் என்று 365 ராஜாக்களை கொண்டு வந்து மணிமுடி தரித்த 365 ராஜாக்களை கொண்டு சிறைசாலை இந்த 365 ராஜாக்களை விடுவிக்கணும். விடுவிச்சு இவங்கதான் இந்திரபிரஸ்தல இருக்கிறாங்க. அரக்கு மாளிகையில் இருந்து இடும்பாவனம் போய் இடும்பாசூரை கொண்டு 300 போய் பட்டாசூரை கொண்டு அங்கிருந்து வேச்சனகிரி மலை போய் பட்டாசூரை கொண்டு பாஞ்சால தேசம் போய் வெள்ள வளைச்சி வளையாது வெள்ள வளைச்சி மச்ச வேண்டும் மச்சம் சொல்லக்கூடிய ஆலயத்தில் ஏற்றி பாஞ்சாலை கல்யாணம் பண்ணி வந்தாங்கல்ல. தங்க இடம் இல்லை, தாண்டாவானம் தேவேந்திரன் அழைத்தாங்க. அங்க ஒரு பட்டணம் கொண்டு உண்டாகினாங்க மாளிகை. அது வேண்டாம் இந்திரபிரஸ்தன் பேரு வந்து அப்படி எந்த நேரத்திலே செய்தார். அப்படி என்றால் இப்போதே பீமஜானனும் அர்ஜுனன் என்னுடன் வர வேண்டும். சராசந்திரை மறிக்க வேண்டாம். 18 தடவை சராசனோட எதிர்த்து சண்டை செய்தி புறமுது காட்டி சங்குது ஒரு ஏற்படுத்தி அதை போய் பாத்தீங்கன்னா சராசந்தன் அதுக்கு பிறகு என்ன செய்தது தெரியுமா? அந்த சராசந்தனோட சென்று சராசந்தனும் மல்யுத்தம் நடத்தினார்கள். மல்யுத்தம் நடத்த கை கால்களை பிடித்து இழுத்து ஆகாயத்திலே எறிவது, 2 ஒன்றாக தடை அடைவது. ஆமா, அப்படி இருக்க பார்த்தார் பகவானாகப்பட்டவர் என்ன செய்தார்? அர்ஜுனா, அதை பார்த்தாயா? உங்களுடைய அண்ணன் பீமசேனன் சராசந்தனுடன் சமராஜ்யம் செய்து கொண்டிருக்கிறான். கிழித்து எறிகிறார். பூமியிடம் வரும்போது ஒன்றாக வருகிறார். அதெல்லாம் இப்ப என்ன செய்ய தெரியுமா? ஒரு துரும்பை எடுத்து தலைப்பு மாத்தி போடணும். துரும்பை எடுத்து தலைப்பு மாத்தி போட்டான். தலைப்பு மாத்தி போட்ட உடனே சராசந்தன் மாண்டான். மாண்ட பிறகு 365 ராஜாக்களை விடுத்து பொன் பிறல் திரவியங்கள் அடைத்து கொண்டு வந்து சபாவில் விசித்திரமான சபாவில் மண்டபம் கட்டி யாரும் செய்ய தட்ட முடியாத யாகத்தை ராஜசுயாகம் செய்து முடித்து வீர சொர்க்கம் அடைந்தார் பாண்டு மகாராஜா. அதே போல் ஐயா ஏழுமலை ஐயா அவர்கள் பிள்ளைகளும் பெண்களும் இன்னும் அவருடைய பங்கும் பங்காளிகள் உற்றார் உறவினர்கள் அவருடன் பிறந்த சகோதரர்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து எப்படி அந்த எம்பெருமான் பகவானுடைய அவருடைய மனைவி பேருனா லட்சுமி அம்மையார் திருப்பூர் கடலிலே ஆதிசேரன் மீது அந்த பகவானும் லட்சுமி தேவியும் 20 சமேதராக கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அன்னார் அவர்கள் அம்மையார் லட்சுமி தேவி விடுத்து இன்று 15 நாள் முடிந்து விட்டது. அவருடைய மனம் என்ன பாடுபடுகிறது? இல்லறத்தில் நல்லறமாக வாழ்ந்திருப்பார்கள். அப்பேற்பட்டவர் பாண்டு மகாராஜன் தர்ம ராஜசியாகம் எப்படி செய்து முடித்தாரோ அவர் பிள்ளைகள் அனைவர்களும் இந்த நாடகத்தை நடத்தி ஆணிமோட்ச நாடகம் ஆனவர் சாலுவ சாலிவ சாமிவ சாரு சொல்லக்கூடிய 450 அடைய வேண்டும். அப்படி என்று நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புரியுதா? அப்படி இருக்க இப்ப என்ன செய்ய வேண்டும்? இந்த கதையாவில் நடந்தது நம்மள சொல்லியிருந்தாங்க. இந்த இந்த உலகத்திலே என்னை விட பலசாலியோ திறமசாலியோ எவனும் இருக்கவே கூடாது. நான் ஒருவனே ரமணி. சுடக்கு வாய வச்சிச்சு
சரி பார்க்கட்டும். இப்ப என்ன செய்தோம்? சித்திரவதை செய்ய வேண்டும். நம்மை விட உலகத்தில் பலத்தில் சிறந்தவர் யாராலும் அடித்து துரத்த வேண்டும். ஆமாங்க ஐயா. சத்தம் கிடையாது. வளர்ச்சாலை இருந்தா அங்கே குறுக்க வெட்டி அப்படியே போட வேண்டும். கைலாய மலையை வேரோடு பேச்செறிந்தவன் ராமனேஸ்வரன், பிரத்தீஸ்வரன், இலங்கேஸ்வரன். என்னுடைய பலம் இந்த உலகத்தில் யாருக்காக தெரியாது. தெரியாது. புறப்படு.